அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தினமலரில் உள்ள குறுக்கெழுத்து பற்றி பார்க்க போகிறோம். டேட் என்னென்னா ஆகஸ்ட் 9, 2026ங்க, ஞாயிற்றுக்கிழமை. ஓகேங்களா, வாங்க சால்வ் பண்ணலாம். இடமிருந்து வளம்லாம் முதல் கேள்வி. வேகமாகனா சீக்கிரமாகன்னு சொல்லலாம், துரிதமாகன்னு சொல்லலாம். ஆனால் 4 எழுத்து அப்படிங்கிறனால நான் விரைவாக அப்படின்னு சொல்கிறேன். இது முதல்ல சரியாக தப்பாங்கிறத செக் பண்ணுவோம். ஒன்று மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாம். பஞ்சதந்திர கதைகளை எழுதினவர், பஞ்சதந்திர கதைகளை எழுதியவர் அப்படின்னு யாருன்னு கேட்டிங்கன்னா விஷ்ணு சர்மா அப்படின்னு சொல்லுவோம். பதில் என்ன? விஷ்ணு சர்மா. ஷா புடவாங்கிறது ரெண்டாவது பார்ப்போம். விஷ்ணு சர்மா அப்படிங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, சன்ஸ்கிரிட்டில் உள்ளவங்க, கிமு 200ஆம் வருஷத்தில் உள்ளவங்க. கிபி இல்லைங்க, கிமு 200ல் 5 தந்திரம் பற்றி சொன்னாங்க, 5 யுத்திகள் பற்றி. அதாவது சமஸ்கிருதத்தில் சொன்னாங்க. மித்திர பேதம் அப்படின்னா நண்பர்களை பிரிக்கிறது. ஓகேங்களா. மித்திர லாபம் அப்படின்னா நல்ல நண்பர்களை சேர்க்கறது. அதுக்கப்புறம் காகோலோகியம் அப்படின்னு சொல்லுவாங்க. காகம்க்கும் ஆந்தைக்கும் எப்படி சண்டை நடக்கு, எப்படி சமாதானம் ஆகுதாங்க, எப்படி சண்டை போடுதுன்னு சொன்னது கதை. லப்த பிரசன்னம் அப்படின்னு சொன்னாங்க. அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடிய தன்மையை சொல்லக்கூடியது. என்னால் என்னென்ன லாஸ்ட்லாம் வரும்னு சொல்கிறது. கடைசி அபிஷித காரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதையும் ஆராய்ந்து முடிவு செய்யாமல் தப்பாக செஞ்சால் அது என்ன நடக்கும்னு சொல்கிறது. இதுக்கு நீங்கள் நம்ம தினத்தந்தியில் ஆராய்ந்து செய் அப்படின்னு பார்த்தோம். அது அபிஷித காரகம் இதுலேருந்து வந்தது தான். 2 மேலேருந்து கீழே. ஆசிரியர் பேச்சு வழக்கில் டீச்சர் வாழ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வாத்தியார். ஓகே, அப்போது 8 இடமிருந்து வளம் என்ன? தான் போட்ட கணக்கு டேஷாக தவறா என தெரியாமல் முழித்து கொண்டு அவன் குழம்பினான். தான் போட்ட கணக்கு சரியாக தப்பான்னு தெரியாமல் அவன் என்ன பண்ணான்? முழித்து கொண்டு குழம்பினான். அப்போ விஷ்ணு சர்மாவுக்கு ஷா யூஸ் பண்ணணும், வடமொழி ஷா யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்க. 5 இடமிருந்து வளம் பார்க்கலாம். எது நடந்ததோ அது டேஷ் நடந்தது. பகவத்கீதையில் சொல்லக்கூடியது தான். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கியதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். ஓகே, 3 மேலேருந்து கீழே ட்ரால முடியுது. சமாதான பறவை. ஆன்சர் நானே கொடுத்துட்டேன். டவ். ஓகே, 4 மேலேருந்து கீழே என்ன? ஜவஹர்லால் நேரு இறந்த போது கண்ணதாசன் எழுதிய ஒரு பாடலின் வரை டேஷ் உனக்கு சாவு வராதா, சாவே உனக்கு சாவு வராதா. ஓகே, 4 இடமிருந்து வளம் என்ன? அகலமான தெரு, வைடு ஸ்ட்ரீட், சாலை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, 5 மேலேருந்து கீழே என்ன? 4 5க்கு செவிலியர் பணி. செவிலியர்னு சொன்னால் நர்ஸுன்னு சொல்லலாம். செவிலியர் பணி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா என்னன்னு சொல்லலாம்? நர்சிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நர்சிங் அப்படின்னா 9 இடமிருந்து வளம் என்னன்னு பார்க்கலாம். லிசிங்க வேட திருப்பி போட்டால் தென் அமெரிக்க நாடு. அது என்ன நாடு? சிலி. ஓகே, 6 மேலேருந்து கீழே என்ன? கேல ஆன்ஸுக்கு காட்சி வெளியீடை டேஷ் நிந்தன் காதலை எண்ணி கழிக்கின்றேன். மகாகவி பாரதியார் லிரிக்ஸுங்க. காட்சி வெளியீடை கண்ணம்மா 3 சொல்லின்னு. கண்ணம்மா நிந்தன் காதலை எண்ணி கழிக்கின்றேன். அமுதுச்சுனையந்த இதழ்களும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நிறையவே பேசுவார். ஓகே, 11 இடமிருந்து வளம் என்ன? பிரணவ மந்தியம் தவறாக உள்ளது. பிரணவ மந்தியம் என்றைக்கும் தப்பாகவே சொல்லக்கூடாது, தவறாகவும் சொல்லக்கூடாது. ஆனால் இங்கே தப்பாக வந்துருக்கு. ஓம் அப்படிங்கிறது தப்பாக இருக்குது. ஸோ இதை விட்டுருங்க. அடுத்த ஹிண்ட்டை பார்ப்போம். 13 இடமிருந்து வளம் என்னன்னு பார்க்கலாமா? கமலஹாசன் நடித்த சண்டிய திரைப்படம் பெயர்
அரசியல் அழுத்தம் காரணமாக இப்படி மாறப்பட்டது. என்னென்னு மாறிச்சு அப்படின்னு கேட்டால் விருமாண்டி. பதில் என்ன? விருமாண்டி. ஐ திங்க் 2004 வந்தாருன்னு நினைக்கிறேன். கமல் அபிராமி நடித்த படம். 10 மேலேருந்து கீழே. கண்ணாடி டேஷ் இருந்து கொண்டு கல் எறிவதா? கண்ணாடி வீட்டில் இருந்து கொண்டு கல் எறிவதா? தான் வீட்டில் உள்ளவங்களை பற்றியே வெளியில் குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடியது. நம்ம வீட்டில் உள்ளவங்கள வெளியில் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடியது. அந்த மாதிரி எரிஞ்சால் நம்ம வீடு தான் டேமேஜ் ஆகும்னு சொல்லக்கூடிய பழமொழி. ஓகே, 11 மேலேருந்து கீழே. பல்வேறு கலாச்சார மக்கள் அனைவரும் ஒன்றிணைவதால் இந்தியா டேஷ் சிறப்பு பெறுகிறது. இந்தியாவுடைய ஏதோ ஒரு விஷயம் சிறப்பு பெறுகிறதுன்னு சொல்கிறாங்க. இடமிருந்து வளம் செக் பண்ணி பார்ப்போம். அதை பார்த்து ஆன்சர் எழுதலாம். 17 இடமிருந்து வளம் என்ன? மண்ணை தோண்ட உதவும் நீண்ட சாதனம். கடப்பாக மண்வெட்டி சொல்லலாம். இப்போ 18 மேலேருந்து கீழே என்ன? பாபா பிளாக் ஷிப், ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் போன்றவை நர்சரி பாடல்கள்னு சொன்னாலும் நர்சரின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ட்ரைம்ஸுங்கிறது கரெக்டாக செக் பண்ணி பார்ப்போம். 21 இடமிருந்து வளம் என்ன? தங்கு. ஆங்கிலத்தில் தங்குனா ஹால்ட், இல்லைன்னா ஸ்டே. ஓகே, அப்போ 17 இடமிருந்து வளம் என்னென்னு எழுதலாம்? மண்ணை தோண்ட உதவும் நீண்ட சாதனம் அப்படின்னு சொல்லல, நீண்ட சாதனம் அப்படின்னு சொல்லல, கடப்பாறைன்னு சொல்லிக்கலாம். அயன் பார். ஓகே, 20 இடமிருந்து வளம் என்ன? அம்புட்டு மாமா. புட்டு மாமா என்பதற்குள் ஒரு சுச்சுண்டி. புட்டு. நான் கேள்வி வாசிக்கையிலே அந்த மீனிங் மாடுலேட் பண்ணிட்டேன். ஸோ புட்டு. ஸோ இந்தியாவுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல்வேறு கலாச்சார மக்கள் ஒன்றிணைவதால் இந்தியா டேஷ் சிறப்பு பெறுகிறது. இந்தியாவுடைய ஒருமைப்பாடு, ஒருமைப்பாடு, யூனிட்டியை காமிக்காங்க. அதே நேரத்தில் பிரணவ மந்தியம் ஓம் தான் வரணும், ஓம்னு வரக்கூடாது. ஓ சுழிச்சா மட்டும்தான் கரெக்டு. இதை பதிலும் கரெக்டு. தவறாக எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓம்ங்கிற மீனிங் ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர். காத்தல் அழித்தல் படைத்தல் காத்தல் அழித்தல். ஓகே, அதை சொல்லக்கூடிய வார்த்தை தான் ஓம். ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர்னு சொல்லலாம். 15 மேலேருந்து கீழே என்ன? போக்குவரத்து சிக்னலில் நில் என்பதை உணர்த்தும் நிறம். ஸ்டாப் அப்படிங்கிறத சிகப்பு. எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், சிகப்புக்கும் இதில் கேகுபல் வே போட்டால் அதுக்கு என்ன வித்தியாசம்? ஓகே, 14 இடமிருந்து வளம் என்ன? சீல முடியுது. புலால்னா நான்வெஜ்னா மாமிசம், கறி, இறைச்சி சொல்லலாம். அப்போ 12 மேலேருந்து கீழே என்ன? பயிற்சியாளர். ஆங்கிலத்தில் ட்ரெயினர், இல்லைன்னா கோச். சத்தமாக சொல்ல முடியலை என்னால். கோச். 14 மேலேருந்து கீழே என்ன? கஷ்டம், துயரம். வேறு என்ன சொல்லலாம்? இன்னல் சொல்லலாம். 16 இடமிருந்து வளம் என்னன்னு பார்த்துக்குவோம். ஏமன் உள்ளே ஒரு கேள்வி சொல். ஏன் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. ஸோ பதில் என்ன? ஏன். ஓகே, அப்போ இன்னல்னு வரலாம். அப்போ 19 கடைசி கேள்விங்க. இடமிருந்து வளம் என்ன? மகாவிஷ்ணுவின் இறுதி அவதாரம். ஒரு வார இதழின் பேர். கல்கின்னு வார இதழ் இருக்குதுங்க. அதேமாதிரி விஷ்ணுவுடைய கடைசி அவதாரம் கல்கி. இந்த கலியுகம் அழியக்கூடிய டைமில் வருவார். இப்போ கலியுகம் நடந்துட்டு இருக்கு. இது முடிய நிறைய வருஷங்கள்லாம் இருக்குது. இந்த பொய் பாட்டுலாம் இதெல்லாம் ஒழியதுக்கு, வஞ்சகம்லாம் ஒழியக்கூடிய டைமில் வெள்ளை குதிரையில் விழுகக்கூடிய லைட்னிங் ஷேடோட வருவார். இவங்களோட அப்பா யாருன்னு கேட்காங்கன்னா விஷ்ணு யாசஸ், இல்லைன்னா சுமதி தம்பதி. விஷ்ணு யாசஸ் சுமதி தம்பதிக்கு பிள்ளையாக பிறந்து வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க.
நான் எதுவும் தப்பாக எதுவும் கமெண்ட்டில் இல்லை டிஸ்கிரைப் பண்ண இல்லை எடுத்து சொல்லல எதுவும் தப்பாக சொல்லியிருந்தேன்னு கமெண்ட்டில் கொடுங்க. செய்துக்க சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. ஆன்மீகம் அறிவோமா, சாதிக்க முடியும். கடவுள் நமது பக்கம் இருக்கான்னு ஒரு பிலீவ்னஸோடு இருங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. சோம்பேறித்தனத்தை தூக்கி எறியுங்கள். சோம்பேறித்தனம் இருந்தனா ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி அடுத்து மீத்தேனே வெளியிடும் விலங்குகள். மீத்தேன் வாயுவை விலங்கு வெளியிடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து மீத்தேன் வாயு எப்படி வெளியாகுதுன்னு சொல்கிறாங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி டேட் என்னென்னா சர்வதேச பழங்குடியினர் தினம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இன்னும் எவ்வளோ பழங்குடியினர் இருக்காங்க அப்படின்ட்டு. நன்றிங்க. சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. நன்றி.